ஹலோ உறவுகளே, உயிர்கள் பற்றி அறிய சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஆப்பிரிக்க கரும்பு துளைப்பான் கரும்பு பயிர்களுக்கு கணிசமான சேதத்தை ஏற்படுத்தும் தண்டுகளை வலுவிழக்கச் செய்து அறுவடை செய்யக்கூடிய சர்க்கரையின் அளவை குறைத்து அபாயத்தை அதிகரிக்கிறது. தண்டுகள் உடைந்து விழும் அளவிற்கு இதன் தாக்கம் இருக்கும். ஆப்பிரிக்க கரும்பு துளைப்பான் இது ஒரு அழிவுகரமான அந்து பூச்சியாகும். இது ஆப்பிரிக்காவில் கரும்பு உற்பத்திக்கு குறிப்பிடத்தக்க அச்சுறுத்தலாக உள்ளது. இந்த பூச்சி கரும்புத் தண்டுகளை துளைத்து பயிர்களுக்கு குறிப்பிடத்தக்க சேதத்தை ஏற்படுத்தி விளைச்சலை குறைக்கிறது. இந்த அந்துப்பூச்சிகள் பல பொதுவான பூச்சிக்கொல்லிகளுக்கு அவற்றின் எதிர்ப்பின் காரணமாக நிர்வகிக்க மிகவும் கடினமான பூச்சிகளாகும். எல்டானா ஷக்கரினாவின் பொருளாதார தாக்கத்தை தணிக்கும் பயனுள்ள கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை உருவாக்க அவர்கள் வேலை செய்வதால் விவசாயிகள் மற்றும் விஞ்ஞானிகளுக்கு இது ஒரு குறிப்பிடத்தக்க சவாலை அளிக்கிறது. ஆப்பிரிக்க கரும்பு துளைப்பான் துணை சஹாரா மற்றும் ஆப்பிரிக்காவில் உள்ளது, ஆனால் இது மேற்கு ஆசியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இது பல நிலைகளை உள்ளடக்கிய சிக்கலான வாழ்க்கைச் சுழற்சியை கொண்டுள்ளது. கரும்பு தண்டுகளில் முட்டைகள் இடப்படுகின்றன, தண்டுகளில் துளைத்து தாவர திசுக்களை உண்ணும், பின்னர் தண்டுகளுக்குள் குட்டியாகி வளர்ந்த அந்துப்பூச்சிகளாக வெளிப்படும். ஆப்பிரிக்க கரும்பு துளைப்பான் கரும்புகளை முதன்மையாக உண்கிறது, ஆனால் இது சோளம் மற்றும் சோளம் உள்ளிட்ட பிற புற்களையும் பாதிக்கலாம். 12 மில்லிமீட்டர் நீளமான வயிறு மற்றும் 35 மில்லிமீட்டர் இறக்கைகளுடன் வயது வந்த ஒரு சிறிய வகை அந்துப்பூச்சியாகும். முன் இறக்கைகள் பழுப்பு நிறத்தில் 2 சிறிய ஆனால் ஒவ்வொரு இறக்கையின் மையத்திலும் இருண்ட பழுப்பு நிற புள்ளிகளுடன் இருக்கும். அவற்றின் பின் இறக்கைகள் வெள்ளை நிறத்தில் விளிம்பு மற்றும் பழுப்பு நரம்புகள் நீளமாக இயங்கும். இனத்தின் பெண்களும் ஆண்களும் மிகவும் ஒத்ததாக இருக்கின்றன, இருப்பினும் பெண்கள் பெரியவர்கள். நன்றி.